நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு குட்டியை கூப்பிட போறோம். அவங்களோட பேரே ராகம், அதனால அவங்க பாடினா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சண்முகப்பிரியா. இஞ்சீடு பழகா மஞ்ச சாவா பழகா வரும் காத்ததாவது மறுக்க மனம் கூடுதில்லையே, மறந்துடுவேனுங்களே. இஞ்சீடு பழகி மஞ்சாவா பழகி கள்ளச்சேரி பழகி மறுகும் மனம் கூடுதில்லையே, மறக்கமா மாமா என்னோ மயக்குதே பஞ்சவனோ படியிலே ஊஞ்சல் போடுமா நேவா. இஞ்சீடு பழகி மஞ்சாவா பழகி கள்ளச்சேரி பழகி மறுகும் மனம் கூடுதில்லையே. சண்முகப்பிரியா, மேம் அழகா பாடின குழந்தை. மேம் ரொம்ப நல்லா பாடியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெங்கே எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் அப்படியே கரெக்டாக கொடுத்து லாஸ்ட் பல்லவியில் மட்டும் லிரிக்ஸ் மாறி போச்சு இல்லை, కడసి పల్లవిలే లాస్ట్ పల్లవిలో లిరిక్స్ మారుతుంది కదా, ఒక లైన్ మాత్రం పాతది పాడారు. కరెక్టా కరెక్టా అది మాత్రం మీది ఎల్లమే చాలా చాలా బాగా పాడారు. నాకు చాలా నచ్చింది. எல்லாமே கரெக்டாக ட்ரை பண்ணி நல்லா இந்த வயசில் நீ இப்படி பாடுறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக பாடினேன் தங்கம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக பாடினேன். அதுவும் அந்த லாஃப்டர் இன் பிட்வீன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ருதியில் வருது, பிரம்மாண்டம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். சண்முகப்பிரியா, சார் நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பல்லவி சரணம் ரொம்ப நல்லா பாடிருக்க. அந்த సాఫ్ట్నెస్ இன்னும் కొంచెం கொண்டு வந்திருக்கலாம். ఆ సాఫ్ట్నెస్ వస్తే ఇంకా బాగుంటుంది. ఓకేనా? కీప్ ఇట్ అప్. గాడ్ బ్లెస్. தேங்க்யூ சார். சண்முகப்பிரியா, க்யூட்டான ஸ்வீட்டான உங்கள் குரலில் இந்த பாடல் பாடியிருக்கீங்க. இதை பற்றி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். சண்முகப்பிரியா, நல்ல வார்த்தைகள்லாம்
அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் பளிச்சுன்னு அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பாடுச்சுப்பா. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ஓகே. உனக்கு என்ன ஐட்டம் வேணும் இங்க? பஞ்சு மிட்டாய், குச்சி ஐஸ், பெலூன், வளையல். வளையல் சார் ரொம்ப நாள் சும்மாவா இருக்காரு. அவர் கடையில் கொஞ்சம் கல்லா கட்டுவோமா? பாகுந்தி வளையல். அது என்னம்மா? சேக்குస్తున్నారు. வேணுமா? గాజులు. அது வந்து காஜுலு. గాజులు. காஜுலு போஜுலு. ஆமா. கோ. நம்ம அக்கவுண்ட்ல கொடுங்கண்ணா. இந்த ஃபோக் ரவுண்டில் நம்ம குழந்தைகள் எல்லாருமே திரையில் வந்து டூயட் பாடல்களை சோலோவாக பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க? அடுத்ததா வந்து பாட போறது குஜால் சாமி. யாரு குஜால் சாமி? தெரியாதா உனக்கு? சந்தோஷ் பாலாஜி தான் நாங்க குஜால் சாமின்னு கூப்பிடுவோம். லெட்ஸ் வெல்கம் தி குஜால் சாமி. என் படிக்கும் நெத்திரை கவி நிச்சயம் பதில் சொல்லணும் மயில் மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேள் உன்னமான இடம் தேடி வரும் நாளு இந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு உன்னமான இடம் தேடி வரும் நாளு இந்த நாளு. சந்தோஷ் பாலாஜி, நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்யூ மேம். அனந்த் சார், ஒரு மைக் பொசிஷன் கரெக்டாக பிடிச்சார் அனந்த் சார். எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஃபீபிளாக இருந்தது, கொஞ்சம் நேசல் டோனும். அவனுக்கு நம்ம நேசல் டோன் எப்பவுமே உண்டு, ஆனால் அந்த நேசல் டோன் தனியாக தெரியுது இவனுக்கு ஹையர் நோட்ஸில். ஹை நோட்ஸில் அதுக்கு தான் நான் கேட்கலான்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஸோ அது இவனை ரொம்ப அதை சொன்னால் அவன் பின்னாலே நோஸை பிளாக் பண்ணி தான் வாய்ஸ் கட்டு போயிடும். ஸோ அது இப்போ அதை பற்றி ரொம்ப வரிடாக இருக்காங்க இவங்க. அதை பற்றி வரி பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கூட வாய்ஸ் டீப்பாக அது நோஸ் அவ்வளோ காணாது. அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், குழந்தைங்க வந்து அவங்க வந்து தண்ணி பாடுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணுங்கிறது ஞாபகம் இருக்காதானே, நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா இங்கே வந்து அவங்க இப்போ பாட முடியாமல் மாதிரி ஆகிடக்கூடாது. அது நீங்களே கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது, நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தா போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சந்தோஷ்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வாய்ஸ் வந்து முன்னாடி எப்போ நீங்கள் வந்து இந்த காம்படிஷனில் என்டர் பண்ணீங்களோ அதோட இப்போது அந்த நேசல் இது வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆகிருக்கு கண்ணா. அதுலேருந்து நீங்கள் நிறையா வெளியில் வந்திருக்கேன். தேங்க்யூ மேம். எனக்கு வந்து அந்த கேளுல மட்டும் எனக்கு அந்த ஃபுல் எஃபெக்ட் தெரிஞ்சுது. அதர்வைஸ் இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் யார். தேங்க்யூ மேம். வே டு கோ. சந்தோஷ் பேரில் இருக்கு, மூஞ்சில் தெரியல. பல்லவி அப்போ நல்லா தான் இருந்தேன். நீ சரணத்தில் ரொம்ப சோகமாயிட்ட. அப்படியே லாஸ்ட்டு பல்லவி தைரியமாக வந்துட்டேன். மறுபடி சரி போனா போகட்டும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சு. அது சரணத்தில் வந்திருக்கணும், சரணத்தில் வரல. எல்லா நேரம் அவ்வளோதான். தைரியமாயிரு இனிமே. கீப் இட் அப். தேங்க்யூ சார். சந்தோஷ் பாலாஜி, உங்களோட பாட்டு எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். மல்லு வேட்டி கட்டிக்கிட்டு மாமா பொண்ண கூட்டிக்கிட்டு காகே எங்கால ஊட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு நீண்ட நேடு பாதையில மாமரத்து சோலையில தெரு போய் பார்க்க போறேன் நீ, திருவாரூர் தெரு போய் பார்க்க போறேன் நீ, தெரு போய் பார்க்க போறேன் நீ, திருவாரூர் தெரு போய் பார்க்க போறேன் நீ. சந்திரரே சூரியரே நான் விரும்பும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் விரும்பும் நாயகரே, பக்கத்தில வந்து நில்லுங்க மாமன் பொண்ணுக்கு தாலி ஒண்ணு கட்ட போறேங்க, பக்கத்தில வந்து நில்லுங்க மாமன் பொண்ணுக்கு தாலி ஒண்ணு கட்ட போறேங்க. மேடம் அது மாதிரி இன்ன வரையும் லேடிஸாக தான் பாடுச்சு. ஃபஸ்ட்டு வீரா சிங்கம் வந்து மல்லு வெட்டியை கட்டிக்கிட்டு ரொம்ப பயத்தோட பயமெல்லாம் பாடியிருந்தாருன்னா மனசில் அச்சமும் அவந்து விழுந்துருமோ எனக்கு ஒரு பயத்தில் பாடினதுனால தான் அவருக்கு வந்து மூச்சு வாங்கி வாங்கி பாடுற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ மேம். ஓகே, ஆல்ரைட். சந்தோஷ் பாலாஜி, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும். நம்ம சந்தோஷ் பாலாஜிக்கு வந்து நம்ம ஒரு gift கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரு பாடின பாட்டு மாங்குயிலே பூங்குயிலே. ஆமா. எங்க ட்ரூப் ஆளுங்க வந்து இப்போ ஒரு கலக்க போறாங்க. அதே மாங்குயிலே பூங்குயிலேக்கு அக்கா ஆஷாக்கா அந்த மயிலு குயிலு தேனு சிட்டு எல்லாத்தையும் கூட்டுவாங்க. ஸ்டார்ட் மியூசிக் ஐசே.